நீட் தேர்வு ஆள்மாறாட்டத்தில் ஈடுபட்டவர்களை சிபிஐ உதவியுடன் கைது செய்ய வேண்டும் என்று தற்போது உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்திருக்கிறது. விவரங்களுடன் இரானுடைய செய்தியாளர் கருணாகரன், விவரம் என்ன? 2019 ஆண்டு நீட் தேர்வில் ஆள்மாறாட்டம் செய்து தேர்வு எழுதியதில் தேனி மருத்துவக் கல்லூரியில் உதித் சூர்யா என்பவர் சேர்ந்தார். அதைத் தொடர்ந்து எழுந்த புகாரின் அடிப்படையில் 11 பேர் கைது செய்யப்பட்டனர். ஆள்மாறாட்டம் வழக்கில் கைது செய்ததாக. இந்த ஆள்மாறாட்ட வழக்கில் ஆள்மாறாட்டம் பண்ணி தேர்வு எழுதியவர்கள் வெளி மாநிலத்திலும் உள்ளார்கள். எனவே இந்த வழக்கில் கைது செய்ய முடியவில்லை என்று சிபிசிஐடி போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த வழக்கு இன்று நீதிபதி புகழேந்தி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது தேசிய தேர்வு முகமை தரப்பில் சிபிசிஐடி போலீசார் கேட்ட ஆவணங்கள் அனைத்தையும் நாங்கள் தாக்கல் செய்து விட்டோம். எங்கள் தரப்பில் எந்தவித ஆவணமும் கொடுக்கவில்லை என்று கூறப்பட்டது. இதைத் தொடர்ந்து சிபிசிஐடி போலீசார் தரப்பில் எங்களுடைய இந்த தேர்வு எழுதியவர்களில் தமிழகத்தில் உள்ளவர்கள் அனைவரும் இடைத்தரகர்கள், தேர்வு எழுதியவர்கள், தேர்வு எழுதிய மாணவர்கள், பெற்றோர்கள் அனைவரையும் கைது செய்து விசாரணை செய்து கொண்டிருக்கிறோம். ஜாமீனில் உள்ளார்கள். இந்த சூழலில் வெளி மாநிலத்தில் ஆள்மாறாட்டம் செய்தவர்களை தான் கைது செய்ய முடியவில்லை. அதில் தான் சிரமமாக உள்ளது என்று முன்வைக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து நீதிபதி பிறப்பித்த உத்தரவில் அந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக நிலுவையில் உள்ள இந்த வழக்கை தேவைப்படின் சிபிஐ உதவியுடன் அந்த ஆள்மாறாட்டத்தில் ஈடுபட்டவர்களை, வெளிமாநிலத்தில் உள்ளவர்களை விரைவாக கைது செய்து வழக்கை 4 மாதத்தில் முடிக்க உத்தரவிட்டனர். சிவப்பிரியன். தகவலுக்கு நன்றி கருணாகரன்.